ம் இந்த அளவுக்கு வந்து நீ என்னை வந்து கேவலப்படுறது. என் வீட்டில் வந்து நான் வந்து அமைச்சராக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு இன்னைக்கு வந்து ஒரு விஜய் பையன் தமிழ்நாட்டில் வந்து அவன் அமைச்சராக இருக்கான், அவன் ஒரு பொறுப்பு செயலாளர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு வரல. அதுதாம்மா நான் கொடுக்கணும் நானும் கொடுத்துட்டு இருக்கேன். ஒன்று என்னுடைய அண்ணன் விஜயா இருக்கலாம், உதயநிதியா இருக்கலாம், ஸ்டாலின் இருக்கலாம். உங்களுக்கு வந்து இவ்வளோ தமிழ்நாட்டு அமைச்சர் அப்படிங்கிறத வந்து தான் நம்ம அன்னைக்கு பேசலாம். தமிழ்நாட்டு மக்களில் வந்து நான் லிபர்ட்டி வந்து ஒரு அமைச்சர்களால் அந்த ஒரு ஃபோட்டோ கூட போடாமல் நம்ம ஏன் ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நிறைய இளமை பயங்க கேட்கலாம். கிட்டத்தட்ட இளமை பயங்கனாலே நீங்களே புரிஞ்சுக்கலாம். எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணிட்டு அவன் கல்யாணத்தை முடிச்சு நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு நம்மள கடவுள் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பேசி எல்லாம் பண்ண முடியாது. எனக்காக வந்துட்டு நீங்கள் ஒரு அமைச்சர் பதவி இந்த ட்ரிப்பு தருவீங்கன்னு நம்ம ஒரு வீடியோ போட்டேன். நீங்கள் ஏமாத்திட்டான பேர் தமிழ்நாட்டு மக்கள் அதுக்கு பிறகு கிளம்பி அவன் ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்தணும்னு நினச்சாச்சுன்னா நீங்கள் சத்தியமாக ஆட்சியை கழிச்சு ஏமாக்கமாக திருப்பி விட்டுருங்க. உங்கள் ஆட்சியை வந்து நான் இந்த ட்ரிப்பு நடத்தக்கூடிய ஒரு சூழல் இருக்கும்போது நீங்கள் ஏமாத்தாங்க தமிழ்நாட்டு மக்கள்னு நான் எதுக்காக இவ்வளோ நேரம் உட்காந்து பேசுகிறேன்னா, ஏன்னா என் மனசாட்சி கேட்காத அளவுக்கு வந்து இந்த கடவுள் நடந்துக்கிட்டேன்னா இந்த உலகம் அழிஞ்ச பிறகு தாமலும் நான் பேச முடியும் அப்படிங்கிறது தாமலும் என்னுடைய வாக்கு. கடவுள் எனக்கு கொடுத்த வாக்கு தாமலும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட. அந்த தமிழ்நாட்டு மக்கள் லிபர்ட்டியை வந்து உண்மையாகவே அமைச்சரை ஏற்படுத்தி விட்டால் மட்டும்தான் நான் எல்லாம் பண்ண முடியும். ஒரு ஓலுக்கோ ஒரு தேவடியா ஒரு புண்டையை அதாவது உங்களுக்கு பச்சையாக சொல்ல போனா ஒருத்தைய போட்டு ஒரு நாள் பார்த்துட்டு நான் அவளுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வர மாட்டேன். ஒருத்தையும் வந்து 1 வருஷம் 10 வருஷம் கூட வச்சு ஓப்பமில்ல. ஆனால் தமிழ்நாட்டை எழுதி கொடுக்க மாட்டேன். ஆனால் உங்கள் விஜய் அப்படி கிடையாது. ஒரு நாள் பார்த்துட்டு தமிழ்நாட்டை எழுதி கொடுத்துட்டேன். ஏன்னா அவனுக்கு பதவி ஆசை பிடிச்ச பிறகு வந்து அவன் இதுதான் செய்ய போகிறான். அடுத்த நாள் ஒருத்திய அவளுக்கு என் வந்து எது கேரளாவையோ இந்த மாதிரி நாட்டையும் எழுதி வச்சுட்டேன் அப்படிம்பா. ஆனால் லிபர்ட்டி வந்து அப்படி கிடையாது. ஒருத்தைய ஓத்துட்டாங்கன்னா அவளை போட்டு ஓத்து கொள்ளது வரைக்கும் விட மாட்டேன். ஆனால் அவளுக்கு அப்படி என்ன செய்ய மாட்டேன், ஒரு நாட்டையும் எழுதி வைக்க மாட்டேன். இதை கூட நீங்கள் புரிஞ்சுக்கலாம்னு வச்சுக்க. தமிழ்நாட்டு மக்களை ஒரு சுண்ணியுமே முடியாது. அவன் ஆட்சி பண்ணனே பணத்தை சம்பாதிச்சேன்னு போவான். நீ சுண்ணியும் உன் பொண்டாட்டியும் ஊரில் விடுது தெருவில் இருக்கும். இதுதான் உண்மை கதை. மரியாதையாக என்ன பண்ணுங்க.